சிந்தாம ஒத்துப்பாய் எங்க படிக்க மனுஷனாடா நீங்க எல்லாம். என்னோட தங்கச்சி குழந்தை லோகஸ்ரீக்கு இன்னைக்கு மொட்டை போட்டாச்சுங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு எல்லாருமே ஃபேமிலியா வந்துட்டோம். என்னோட சின்ன தங்கச்சி புனிதா அவங்க குழந்தைக்கும் சரி, என்னோட குழந்தை ருத்திகாவுக்கும் சரி, என் தங்கச்சி குழந்தை லோகஸ்ரீக்கும் சரிங்க. 3 பேருக்குமே ஒரே மாதிரி ட்ரெஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என் தங்கச்சி வந்து பாத்தீங்கன்னா 3 பேருக்குமே ஒரே மாதிரியான ட்ரெஸ் தைச்சிட்டாங்க. என் மடியில உட்கார மொட்டை அடிச்சாங்க. பாப்பா கொஞ்சம் பயந்துட்டா. பாதி மொட்டை போட்டதுக்கு அப்புறம் அவங்க அம்மா கையில வாங்கி வச்சுக்கிட்டாங்க. லோகஸ்ரீய கொஞ்ச நேரம் ருத்திகாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அங்க பாருங்க லோகஸ்ரீக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்க, ருத்திகா வேணாம் சொல்லி இழுக்கிறா. நான் மட்டும் தான் உனக்கு முத்தம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் எப்பவுமே ஃபேமிலியா போறது வழக்கம். நீங்களா கண்டிப்பா ஃபேமிலியா போவீங்கன்னு நினைக்கிறேன். உங்க ஃபேமிலில யாரா வராம இருப்பாங்களா இல்ல எல்லாரும் வந்துருவாங்களா அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஓகே, பூஜை முடிஞ்சது, எல்லாரும் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டாச்சு. கடைசி எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா நந்தி காதை கடிச்சாரு. என்ன விஷயம் எனக்கு தெரியல. இந்த மூமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் என் தங்கச்சி குழந்தைக்கு என்னோட மடியில உட்கார வச்சு மொட்டை அடிச்சது ரொம்ப சந்தோஷங்க எனக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காது குத்துற ஃபங்க்ஷன் இருக்கு, அதையும் நான் அப்டேட் பண்றேன். இந்த வீடியோ மறக்காம லைக் தட்டி விடுங்க. பை.